வணக்கம் candidates. The 88 points on the video continuation. Second, 26th point is critical thinking. இதை பற்றி சொன்னாலும் ஒரு திறனாய்வு யோசனை உடையவராக இருக்க வேண்டும். அப்புறம் டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவு எடுக்கணும். எது ஒன்றும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நடக்காது, முடிவு எடுக்க வேண்டும். அப்புறம் டிட்டர்மினேஷன், அதாவது எது ஒன்று செஞ்சாலும் ஒரு டிட்டர்மினேஷன், அசையா மன உறுதியுடன் இருத்தல் வேண்டும். இப்போ டிஎன்பிசிபி ஜாயின் பண்ணணுமா வேண்டாமான்னாக்க ஒரு டெசிஷன் எடுக்கணும் நீங்கள், அதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எடுக்கணும். அண்ட் அதுபடி உறுதியாக இருக்க வேண்டும். பி டிஃபரண்ட், அதாவது வித்தியாசமாக இருங்கள். உங்களுக்கே தெரியும், அதாவது கொஞ்சம் எப்போவுமே புதுமைக்கு தான் கொஞ்சம் மதிப்பு அதிகம். அதாவது ஓல்டு இஸ் ஆல்சோ கோல்டு, ஆனால் கூட புதுமைக்கு மதிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருங்கள், வித்தியாசமாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக ட்ரீம், கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சார் சொன்னபடி, எக்ஸ் பிரசிடென்ட், ஆனரபிள் எக்ஸ் பிரசிடென்ட் அவர் சொன்னபடி நம் கனவு காண வேண்டும், அதாவது பாசிட்டிவ் கனவு காண வேண்டும். அப்புறம் டெலிகேட், எதெல்லாம் மற்றவர்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அதாவது அவங்கள செய்ய சொல்லணும். எல்லா வேலையும் நீங்களே செய்ய முடியாது, மற்றவர்களையும் செய்ய சொல்லணும். அப்புறம் எமோஷனல் கோஷன்ட், உணர்வு அறிவினை செயல்படுத்துங்கள். உணர்ச்சி அறிவுனா என்னன்னா, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய உணர்ச்சிகளை நேர்மறையாகவும் பயன் தரும் வகையிலும் உபயோகிக்கும் திறமை உணர்ச்சி அறிவு, அதாவது எமோஷனல் கோஷன்ட் என்று பெயர். மற்றவருடன் தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய உணர்ச்சிகளை நேர்மறையாகவும் பயன் தரும் வகையிலும், அதாவது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும். நம்பர் 33 எம்பத்தி. எம்பத்தினா என்னன்னா, பிறரின் இடத்திலிருந்து உணருங்கள், அதாவது புட் யுவர் செல்ஃப் இன்டு த ஷூஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்கள் நிலையில் தம்மை இருத்தி பார்த்தல். அப்படி பார்த்தால் அவர்களுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியும். அப்புறம் ஆண்டர்பிரனர்ஷிப். ஆண்டர்பிரனர்ஷிப்னா தொழில் முனைவோர். எல்லாரும் தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை, ஆனால் எது ஒன்று செய்யும் போதும் அந்த ஆண்டர்பிரனர்ஷிப்போடு இருக்கணும், ஊக்கத்தோடு இருக்கணும், ஆர்வத்தோடு இருக்கணும், டெடிகேஷனோடு இருக்கணும், கமிட்மெண்ட்டோடு இருக்கணும், ஈடுபாட்டோடு இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி நமக்கு வந்து சேரும். அப்புறம் எக்ஸலன்ஸ், எது ஒன்றுமே எக்ஸலண்ட்டாக செய்ய வேண்டும். எது ஒன்று செய்யறதும் எக்ஸலண்ட்டாக செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இதில் வருவோம். இதில் 36லிருந்து 42 நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுது. எவால்யூவேட், எது ஒன்று இருந்தால் செய்யறதுக்கு முன்னாடியும் பேசுகிறதுக்கு முன்னாடியும் சீர்தூக்கி பாருங்கள். அப்புறம் 1 minute, தேங்க்யூ. மழை வர போல இருக்கு, துணி எடுக்கணும்.